தமிழ்நாட்டுல இருக்க ஒரு காலேஜ்ல கேண்டீனோட சாப்பாடை சாப்பிட்டு 400 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்ஸ்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 5-6 பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்தும் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு கரூர்ல நடந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ப்ராப்ளம் தான் வந்துட்டு இந்த காலேஜ்ல நடந்த இந்த ஃபுட் பாய்சன். இது எங்க நடந்துச்சு, அந்த காலேஜ் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை பண்ணாங்க, அந்த கேண்டீன்ல என்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் நான் எல்லா வீடியோலையும் கேட்கறது தான், இன்னும் நீங்க இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் இது என்ன காலேஜ், இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க குமராபாளையம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்க எக்ஸல் காலேஜ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் இருக்கிறதுக்கும் அந்த காலேஜுக்கும் மிஞ்சி போனா ஒரு 80 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு நானே இருக்கேன். அந்த காலேஜ் இருக்கு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் வந்துட்டு நான் இப்ப சொல்ல போறது. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் நான் டீடைல்டா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இப்ப மட்டும் ஸ்டார்ட் ஆகல. அந்த காலேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிக்கல, கேரளா அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த காலேஜ்ல. அங்க எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய காலேஜ். அங்க வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய காலேஜ் அந்த எக்ஸல் காலேஜுக்குள்ள இருக்கு. அந்த காலேஜுக்கும் காவேரி காலேஜ்னு இருக்கும். அந்த ரெண்டு காலேஜுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டைப். சண்டேவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்டை சாப்பிட்டு வாந்தி இதுக்கப்புறம் வந்துட்டு மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து இதை கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்க பெருசா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க கிடையாது. எடுக்காதனால இன்னும் மேலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சஃபர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வெறும் ஊசி இந்த மாதிரி மாத்திரைகளை கொடுத்து சரி கட்டிட்டே வராங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அங்க இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அந்த சுகாதாரத்துறை அந்த உணவுத்துறை இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி எங்க காலேஜ்ல இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சாரி, இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடுறாங்க. திங்கட்கிழமை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்க. அப்படி வந்து அவங்க பார்த்தப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்க இல்ல. பாதி பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த காலேஜ்ல இல்ல. அத போயிட்டு அங்க மேனேஜ்மெண்ட்ல கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவுட்டிங் போயிருக்காங்க, டூர் இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மலிப்பிடுறாங்க. இப்போ அவங்க அந்த சஃபரான அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டை வந்துட்டு அந்த காலேஜ்ல வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட அன்னைக்கு திங்கக்கிழமையே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 120 பேருக்கு மேல சம்திங் அந்த மாதிரி சஃபர் ஆயிருக்காங்க. ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ரிப்ளைவும் வந்துட்டு இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கல. இதனால அந்த ஒரே நாள்ல அந்த 400 பேர் சஃபர் ஆனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள் இப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு சம்திங் ஏதோ 180 பேரோ என்னமோ சம்திங் அந்த மாதிரி வந்து சஃபர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு மேல சஃபர் ஆகிறாங்க. இப்படியே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னைக்கு புதன்கிழமை வரைக்கும் 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேர் இறந்தும் போறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு செக்அப் நடந்துகிட்டே இருக்கு. நான் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட, அது எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்துட்டு கேண்டீன்ல எந்த ஃபுட்டுமே சரியா இல்ல, அங்க இருந்த அந்த சப்பாத்தி அந்த பேக்கிங் இருக்குல்ல அதுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகி போனதுதான். அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணிருக்காங்க. தண்ணி தொட்டியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கிளீன் பண்ணவே கிடையாது. கிட்டத்தட்ட அது எவ்வளவு நாள் ஆச்சுன்னா தெரியல, ரொம்ப நாள் கிளீன் பண்ணவே கிடையாது. அந்த தண்ணி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இன்னொரு இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும் போது செப்டிக் டேங்க்ல இருந்த தண்ணி மேல தண்ணி ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது நம்புற மாதிரி இல்ல. பிகாஸ் வந்துட்டு செப்டிக் டேங்க் கீழே இருக்கும், தண்ணி தொட்டி வந்துட்டு மேல இருக்கும். அதுல எப்படி போய் அது ஏறிச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது நம்புற மாதிரி இல்ல. பட் ஆனா அவங்க வந்துட்டு அந்த தண்ணி தொட்டிய சுத்தமா கழுவவே கிடையாது. அதனாலயும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சஃபர் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்டே பார்த்து இருந்தீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கேஸ் வரும்போதே பார்த்து இருந்து நீங்க கரெக்டா அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ராப்ளமே ஆயிருக்காத, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்படி அவங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 400 பேத்துக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு பையனுக்கு
வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னா அது ஏதோ சரி ஓகே எங்க வீட்டுல சமைச்ச சாப்பாடுல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்களா. 400 பேர் வந்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதுலயும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கி இருந்தவங்க. அவங்க எப்படி வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வர முடியும்? சோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்துட்டு அவங்க வைக்கிறாங்க. அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க போய் அந்த மேனேஜ்மெண்ட் கேட்கும் போது அவங்க ப்ராப்பரா எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல. அது மட்டும் இல்லாம நாங்க செக் பண்றதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து 1 வீக் வந்துட்டு லீவ் விட்டுட்டாங்க. அவங்க அந்த டெஸ்ட் அந்த ஃபுட் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்க ஒரு லேபுக்கு வந்துட்டு டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அது வர வரைக்கும் அந்த ரிசல்ட் எல்லாம் தெரியற வரைக்கும் காலேஜ் கேண்டீன்ல எந்த சமையலும் சமைக்க கூடாது. அதே மாதிரி வந்துட்டு காலேஜ் ரன் ஆகக்கூடாது. ஒரு வாரத்துக்கு காலேஜை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு அந்த எக்ஸல் காலேஜை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க நிறைய ரூல்ஸ் இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த காலேஜ்ல ஃபாலோ பண்ண கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யார் மேல தப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த காலேஜ் ரன் ஆகிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு டேட்டையும் சொல்லியிருக்கல. 1 வீக் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ. பிகாஸ் வந்துட்டு 400 பேர். அதுல வந்துட்டு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோ நிலவரம் எடுத்துட்டு இருக்கப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 120 பேர் வந்துட்டு சீரியஸா ஐசியூல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைம்ல அவங்க வந்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நிலவரங்க நடந்துட்டு இருக்கு. இது யார் மேல மிஸ்டேக் அப்படின்னா அந்த கேண்டீன் மேல தான். ஏன்னா 400 பேத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஆபியஸா அதுல நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறவங்க, டே ஸ்காலர் கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கேண்டீன் தான் பொறுப்பாக முடியும். கேண்டீன் அந்த மேனேஜ்மெண்ட். பிகாஸ் வந்துட்டு அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க, வீட்டுல போய் எந்த ஒரு சாப்பாடையும் எடுத்துட்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டீன் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் மேலதான் வந்துட்டு தப்பு வரும். சோ இதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டோம். நான் என்ன இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் நான் பாஸ்டிங் இருக்கிறனால வந்துட்டு என்னால ஆல்ரெடி நான் 2 நாள் வந்துட்டு பாஸ்டிங் இருக்கேன். என்னால் வந்துட்டு சரியா பேசக்கூட முடியல, எங்கேயும் நடக்க முடியல. சரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டில் இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மேசிவான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காலேஜ் ப்ராப்ளம் தான். இது இன்னும் நிறைய பேருக்கு வெளியே தெரியல. இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இது இன்னும் பெருசாக யாரும் பேசலை. இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி அடுத்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ருத்ரன் ஸ்குவாட்.